அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்குமே தெரியும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைஞ்சிட்டாங்க. அப்போ ஒரு துக்க நிகழ்வில் இருக்கும்போது அந்த துக்க நிகழ்வை வச்சு நம்ம எல்லாருமே ஒரு கட்டத்தில் அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே ஒரு வருத்தம் இருக்கும். அதில் விஜயகாந்த் அவர்களுடைய இழப்புங்கிறது ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கே ஒரு பெரிய பேரிழப்பாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அந்த இறப்பிலையும் அற்பத்தனமான ஒரு அரசியலை, ஒரு காழ்ப்புணர்ச்சியை கொட்ட முடியும்னா உலகத்திலே இந்த ஈன செயல் செய்யக்கூடிய ஒருத்தங்க உண்டு. நான் உலகத்திலே சொல்கிறேன், தமிழ்நாட்டில் கிடையாதுங்க, உலகத்திலேயே இப்படி ஈன செயல் செய்யக்கூடிய ஒரு பிறவி உண்டுனா அது ஊப்பிகளால் மட்டும்தான் முடியும். மானங்கெட்டத்தனமான ஜென்மங்கள் அவங்க ரொம்ப அருவருக்க தகுந்த அரசியலை உலகத்தில் யாருமே இப்படி செய்ய மாட்டாங்க. ஹிட்லரை விட மோசமான பிறவிகள் இவங்க ஹிட்லரை தாண்டினவங்க. ஹிட்லராவது யூதனை பார்த்து அடித்தாங்க. இதுங்க எப்படி இந்த ஹைனா கூட்டம் எப்படின்னா துட்டு கொடுத்துட்டா போதும், 200 ரூபாய்க்கு கூலிக்கு வேலை செய்யக்கூடியவங்க ரொம்ப உச்ச கட்டத்துக்கு போவாங்க. விஜயகாந்தனுடைய இறப்பிற்கு அண்ணன் சீமான் அவர்கள் போகிறாங்க. போன இடத்துல விஜயகாந்த், அதாவது ஒருத்தங்களுடைய எவ்வளோ பெரிய கொடுங்கொடுமையாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ பெரிய கொடூரமான இருந்தாலும் பரவாயில்ல, ஒருத்தர் இறந்துட்டோம்னா அந்த இடத்துல போய் என்ன சொல்லுவாங்கன்னா, யாராக இருந்தாலுமே இறந்துட்டான் பாவிங்கெல்லாம் இருந்துருந்துருக்கலாம், என்ன ஒன்று ரெண்டு பண்ணியிருப்பான்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல விஷயங்கள் எடுத்து பேசுவாங்க. அப்படி விஜயகாந்த் மீது இருக்கக்கூடிய அரசியலாக சீமான் அவர்கள் இதற்கு முன்னே கூட, அதாவது விஜயகாந்த் ஆக்டிவாக இருக்கும்போது பல இடங்களில் விஜயகாந்தை விமர்சனம் பண்ணி பேசியிருப்பாங்க. அந்த காணொலியையும் இப்போ இந்த நிகழ்வுக்கு விஜயகாந்தனுடைய இறப்பிற்கு அண்ணன் சீமான் பேசக்கூடிய காணொலியும் எடுத்து போட்டு ரெண்டையும் ஒப்பீடு பண்ணி அற்பத்தனமான சுய இன்பம் காண்டுக்கிட்டாங்க இந்த உடன்பிறப்புகள். இது மட்டமான ஒரு அரசியல். இது அருவருக்கு தகுந்த மட்டமான அரசியல் தாண்டி இது மனுஷன் செய்யக்கூடிய விஷயமே கிடையாது. ஏன்னா தமிழர்கள் மாண்பை தாண்டி மனித இயல்பு என்னன்னா, ஒருத்தங்க இறந்தாங்கன்னா இறந்தவர்களுடைய அந்த உடலுக்கு வீர வணக்கம் செலுத்தக்கூடிய ஒருத்தங்க அவருடைய புகழை தான் பேசுவாங்க. அவர் இப்படி வாழ்ந்தாருங்க, நல்லா இருந்தாருங்க அந்த மனுஷன், அப்படி தான் பேசிட்டு போவாங்க. அதுதான் மனித இயல்பு. இந்த மனித இயல்பு கொஞ்சம் கூட தற்கூரி முண்ட ஹைனா கூட்டங்கள் அண்ணன் சீமான் பேசக்கூடிய அந்த பழைய காணொலியும் இப்போ காணொலியும் மெர்ஜி பண்ணி இந்த மாதிரி அற்பத்தன்மை வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நம்ம இன்னும் உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யூடியூப் போட்டால் நமக்கு பிடிக்காது, அவனுக்கு நமக்கு அவனை பிடிக்காது, அவனுடைய காணொலி பேசும்போது பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு அவன் செத்து போயிட்டான்னா நான் வீடியோ பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன், செத்து போனவனை பார்க்க போகிறேன் உதாரணத்துக்கு, இல்லை வீடியோ பேசுன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன சொல்லுவோம்னா, ஐயோ பாவம் நல்லா தான் பேசிகிட்டு இருப்பான், சமூக நீதிக்காண்டி குரல் கொடுப்பான், பெண்களுக்காண்டி பேசுவான், பெரியார் கொள்கைகளை ஊறிக்கு போய் இருந்தான், நல்ல மனுஷன் தான், பிஜேபி சங்கிகள் நல்லா பொழந்து போட்டு அடிப்பான் அப்படின்னு சொல்லி அவனுடைய பெருந்தன்மையை பேசுவோம். ஆனால் அதே யூடியூப் போட்டு உயிரோடு இருக்கும்போது என்ன சொல்லுவோம்னா, முட்டி போட்டு வேலை பார்த்தேன், மெட்டி மைனரு, ரெயின்போ மைனரு, புல்லாங்குழல் நல்லா ஊதுவான், நாதஸ்வரம் நல்லா வாசிப்பான், காசு கொடுத்தா போதும், என்ன வேலையும் செய்வான், கைக்கு வாய் எதையும் பார்க்க மாட்டான், பயங்கர வேலை பார்ப்பான்னு சொல்லி விமர்சனம் வைப்பான். அது உயிரோடு இருக்கும்போது இதே மைனர் நானே சொல்லுவேன், நான் சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். அவன் கொஞ்சம் ஆள் ஒரு மார்க்கமானவன், பக்கத்தில் இருக்கவன் சும்மா இருக்க மாட்டான், ஏதாவது பண்ணுவான், தடவுவான், தொட்டிகிட்டே தான் இருப்பான், அப்புறம் விமர்சனம் பண்ணுவோம். அதே மைண்ட் செத்து போயிட்டான்னா என்ன சொல்லுவோம்னா, மைனை மாதிரி ஒருத்தனை பார்க்க முடியாதுங்க, நல்லா தாங்க இருந்தான், நல்லா பேசுவாங்க. அவன் யூடியூப்பில் ஒரு சாதாரண ஒருத்தனாக இருந்தான், எங்கேயோ ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருந்தான், அப்போ வந்தான், யூடியூப் 4 சப்ஸ்கிரைப் கொண்டு வந்துட்டாங்க, பரவாயில்லன்னு சொல்லி அவன் பெருமையை பேசிட்டு போ. இது மனித மாண்பு. அந்த இதை எடுத்து போட்டு பேசினா எவ்வளோ அருவருக்க தகுந்த விஷயமாக இருக்கும். இந்த வேலையை இந்த ஹைனா கூட்டங்களை பண்ணிக்கிட்டு இருக்கு. இது இன்னும் வெளிப்படுத்த அண்டா சந்தி நம்ம 1000 விமர்சனம் வச்சுருக்கோம். நாளைக்கு அண்டா செத்து போயிட்டு அண்டா சந்தியிலே என்ன பேசுவோம், அண்டா சந்தியில் திமுக முட்டு கொடுத்தாருங்க, இப்படி தாங்க அவர் சாவுனுங்க, அப்படி நம்ம சொல்ல மாட்டோம்ல. நல்ல மனுஷன், கோரோட்டன்னு பேசுவார், எனத்தையும் ஒன்று ரெண்டாவது கத்திட்டு நடந்தாருப்பா, கொஞ்சம் இருந்துருக்கலாம். அந்த மாண்பு இருக்குமா இருக்காதா? விஜயகாந்த் அவர்களுடைய அண்ணன் சீமான் அவர்கள் எப்போ விமர்சனம் பண்ணார்? அவர் உடல்நிலை சரியில்லாத போது விமர்சனம் பண்ணாரா, இல்லை அவர் அரசியல் காலத்தில் இருக்கும்போது விமர்சனம் பண்ணாரா? விஜயகாந்த் அவர்கள் நல்ல திடநிலையில் அரசியலில் இருக்கும்போது அதை விமர்சனம் பண்ண வேண்டியது ஒரு கட்சி தலைவனுடைய வேலை. அந்த விஜயகாந்தை போட்டு சொம்படிக்க வேண்டியது நாம் தமிழர் கட்சி தலைமை வரைக்கும் சீமான் அன்னைக்கு கிடையாது. அதுக்கு அவர்கள் மேலேயே இருக்குது. விஜயகாந்த் எதுக்கு பெருமையாக பேசணும்? நம்ம அரசியல் ரீதியாக விஜயகாந்தை எதிர்த்தது அரசியல் ரீதியாக.
இப்போ இதே சீமானனை விஜயகாந்த் கூட கூட்டணி போகும்போது இதே வார்த்தையை பேசினார்னா நம்ம ஏற்றுக்கிடலாம். என்னப்பா மாற்றி மாற்றி பேசுகிறீங்க, அன்னைக்கு ஒரு வார்த்தை பேசு இன்றைக்கி ஒரு வார்த்தை பேசுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ஆனால் சீமானவர்களுக்கு வந்து விஜயகாந்த் இறுதி சடங்கு இருக்குது. அப்போ அந்த இடத்துல அப்படி தான் ஒருத்தங்க பேசுவாங்க, அப்படி தான் பேசணும். அது மனித மாண்பு. மானங்கெட்ட ஹைனா கூட்டமே, அது மனித மாண்பு. இது உனக்கு அடிப்படையில் உனக்கு புரியாது. நீ யாரை கேள்வி கேட்கணும்னா வைகோவை சொல்லணும். வைகோவை கேள்வி கேட்காருங்க. வைகோவை சீமான் பேசுவாருங்க. மக்களில் கூட்டணி பற்றி சீமான் குரலுக்கு சொல்லுவாங்க. வைகோ பேசுவாருங்க, திருமாவளவன் பேசுவாருங்க, விஜயகாந்த் பேசுவாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வைகோ அவர்கள் இதே ஐயா ஸ்டாலினை பற்றி கேள்வி கேட்டார். வார்டு கவுன்சிலர் ஆகிறது கூட தகுதி இல்லாத ஒருத்தர் சொன்னார். யார்? வைகோ அவர்கள். ஒரு எம்பி சீட்டு கொடுத்துன்னு வாயை மூடிக்கிட்டு என்ன பண்ணிட்டாரு? முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் உட்கார விடாமல், அருமை தம்பி உட்கார விடாமல் என் கட்டை வேகாது அப்படி பேசிட்டார். பாலச்சந்திரனை கொன்ன இந்த திமுக கட்சி நீங்களா? தமிழின தலைவர், இன துரோகி. எப்படி உடன்பாட்டுக்கு போவேன்? இத்தனை 1000 மேடைகளில் இன துரோகி என்று 2009 பேசிய இந்த வைகோ எப்படி உடன்பாட்டுக்கு போவான்? அப்படி என்றால் என்னை அல்ல, நானே என்னை வஞ்சித்துக் கொள்வதாக அர்த்தம். தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தவின் தன்னெஞ்சே தன்னை சுடும். என்னையே என் நெருப்பு என் நெஞ்சையே சுடும் உங்களோடு கூட்டு வைத்தார். இன துரோகி யாரு? ஐயா வைகோ பேச இணையதளத்தில் என்ன இருக்கு? இதுதான் அண்டி பிழைக்கிறது, காலம் நக்குறதுன்னு சொல்லுவாங்க. இதுதான் காலம் நக்குறது. சீமானவர்கள் தேமுதிக கட்சி கூட கூட்டணி போகும்போது கூட்டணி வைக்கிறாங்கன்னா இந்த வார்த்தையை பதிவு பண்ணாங்கன்னா என்னப்பா மாற்றி மாற்றி அரசியல் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு லாஜிக் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அந்த லாஜிக் பாயிண்ட்டை ஏற்றுக்கலாம். இறுதி உருவத்துக்கு போகும்போது இப்படி தான் ஒருத்தங்க பேசுவாங்க. இதை எடுத்து பழைய வீடியோ எடுத்து போட்டு இப்போ பேசின வீடியோ எடுத்து போட்டு நீங்கள் பேசுகிறீங்கன்னா இதை விட ஒரு மோசமான ஒரு அரசியல் எங்கேயுமே இருக்க முடியாது. இதே விஜயகாந்த் அவர்களை கேலி சித்திரப்படுத்தி அவரை வந்து குடிகாரர்கள் போல அவர் வந்து ரொம்ப பெரிய கோபக்காரங்க மாதிரி ஒரு கட்டமைப்பு பண்ணி அவருக்குன்னு தனியாக ஒரு கேமரா வச்சு அவர் என்ன பண்ணுற ஆக்டிவிட்டியை முழுக்க கொஞ்சம் கொஞ்சமாக நோட் பண்ணி மக்கள்கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணி ரொம்ப பெரியதளவில் அவர் வந்து ஒரு மனநோயாளி மாதிரி, ஒரு பைத்தியக்கார மாதிரி ஒரு டீம் உருவாக்கி வேலை செஞ்சிச்சு. அந்த டீம் இன்றைக்கி எங்கே நிற்கினா சீமானுக்கிட்ட வந்து நிற்கி. விஜயகாந்த் அவர்களுக்கு என்ன பண்ணினாங்களோ அப்போது இணையதளங்கள் கிடையாது, தொலைக்காட்சிகள் இருந்துச்சு. ஆனாலும் இந்த ஹைனா கூட்டங்கள் அப்போவே கொத்தடிமைக்கு வேலை பார்த்த உடன்பிறப்புகள் என்ன பண்ணாங்கன்னா இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அண்ணன் சீமான்கிட்ட இதே மாதிரி என்ன பேசினாலும் எடுத்து போட்டு தவசி படத்துக்கு வந்து நிற்காங்க. அப்புறம் விஜயகாந்த் அவர்கள் சீமான் பழைய பேசின வீடு தூக்கி போடுறாங்க. ஏன்னா திரும்ப இவங்க வந்து ஒரு ஒரு மாற்று அரசியல் வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஏன் தெரியுமா சீமானை டார்கெட் பண்ணுறாங்க? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ தேமுதிக கட்சியில் பெரிய ஒரு வெற்றிடம் இருக்குது. அவர் கட்சி தலைவர் இறந்துட்டார். இப்போ பெருமள விஜயகாந்த் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. ஆனாலுமே விஜயகாந்த் தேமுதிக கட்சியில் யார் போய் சேர்ந்தாங்கன்னா அதிமுக வேண்டாம் திமுக வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெறுத்து போனாங்க. அது குறிப்பாக திமுக கட்சி வேண்டாம், திமுக தமிழ் இனத்துக்கு செய்த மிகப்பெரிய துரோகம் சொல்லி ஐயா தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பேசினார். காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் தமிழ் இனத்தை கொன்று குவித்த கட்சி, நீங்கள் தமிழ் இனத்துக்கு செய்த மிகப்பெரிய துரோகின்னு சொல்லி யார் சொன்னா? ஐயா விஜயகாந்த் பதிவு பண்ணியிருக்காரு. அப்போ சாகர வரைக்கும் விஜயகாந்த் திமுக கூட கூட்டணி இல்லை. அப்போ இங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் தேமுதிக இருக்கக்கூடிய தொண்டர்கள் முழுக்க மாற்று அரசியல் நோக்கி வந்தவங்க, மாற்று அரசியல் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. இதை பல இடங்கள் சீமானர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. துணிச்சல் தைரியம்னா நீங்கள் விஜயகாந்தை சொல்லலாம். ஏன்னா ஜெயலலிதாவும் கருணாநிதியும் உயிரோடு இருக்கும்போது கட்சியை தொடங்கி கட்சியை வழிநடத்திய விஜயகாந்த் சொல்லி அதன் சீமானவர்கள் பல இடங்களில் குறிப்பிட்டிருக்காங்க. அது குறிப்பாக நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது அப்போ எதிர்த்து விஜயகாந்த் அவர்கள் சீமானர்கள் பெருமையாக பேசியிருக்கிறாங்க. ஏன் அவரோட தைரியத்தை அப்போயான சீமான் பாராட்டியிருக்கிறாங்க. அப்போ இது விஜயகாந்தை இந்த கூட்டம் என்ன செஞ்சுன்னா அப்படியே கேலி சித்திரமாக வடிவமைச்சு நம்மக்கிட்ட அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி முடித்தாங்க. இப்போ எங்கே நிற்கினா சீமானுக்கிட்ட நிற்கி. என்ன காரணம்னா விஜயகாந்த் இருக்கக்கூடிய தொண்டர்கள் திமுக அதிமுக இந்த ரெண்டு வேண்டான்னு சொல்லி விலகி போனவங்க. அப்போ இந்த கூட்டம் அதை தேமுதிக இருக்கக்கூடிய கூட்டம் மாற்று அரசியல் நோக்கி
திரும்பியும் தமிழ்நாட்டில் ஒரு கட்சி பேசிக்கிட்டு இருக்கு, அது நாம் தமிழர் கட்சி. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் எப்படி அந்த வழியில் வந்தாரோ, மாற்று அரசு வந்தாரோ, அதே மாதிரி சீமானும் நிற்கிறாங்க. திமுக வேண்டாம் அதிமுக வேண்டான்னு சொல்லி நிற்கிறாங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய இளைஞர் கூட்டம், இங்கே இருக்கக்கூடிய தேமுதிக தொண்டர்கள் நாம் தமிழர் கட்சி பக்கம் பேரக்கூடாது ஒரே காரணத்துக்கான என்ன பண்ணுறாங்கன்னா, சீமானவர்கள் விஜயகாந்த் இப்படி பேசிக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வண்ணமான பதிவு ஒதுக்கி போடுறேன். இதுதான் உண்மையான காரணம். ஏன்னா தேமுதிக இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு இங்கே இருபெரும் திராவிட கட்சிகளையும் வெறுத்தவங்க, அரசியலில் வெறுத்து போனீங்க. திமுகவும் வேண்டாம் அதிமுகன்னு வெறுத்து போனீங்க. அப்போ அந்த தொண்டர்கள் இங்கே பேரக்கூட ஒரே காரணத்துக்காண்டி தான் இந்த வன்மப்பூச்சி வேலையை செய்கிறாங்க. இது முழுக்க முழுக்க வன்மமான ஒரு விஷயம். இப்போ இந்த ஹைனா கொடுத்துக்கிட்டே ஒன்று கேட்போம் நம்ம வெளிப்படையாக, சீமான் வேண்டாம் ரைட்டு, மாற்று அரசில் சீமான் பேசலை ரைட்டு, சீமான் வேண்டாம். தேமுதிக தலைவர் இப்போ இல்லை, தேமுதிக தலைவர் இருக்கிற வரைக்கும் குடிகாரரு கோவக்காரன்னு சித்தரித்த இந்த ஹைனா கூட்டம் இன்றைக்கி தேமுதிக தலைவரை அவரை மாதிரி ஒரு தலைவர் பார்க்க முடியாது சொல்லி கொண்டாடுது. ஏன்? கொத்தடிமை அப்படி தான் இருக்கும். இந்த கொத்தடிமை, இந்த கொத்தடிமைக்கிட்ட நம்ம வெளிப்படையாக ஒரு கேள்வி கேட்போம். சீமானவர்கள் மாற்று அரசு சீமானவர்கள் வேண்டாம் உனக்கு, சரி தமிழ்நாட்டில் யார் முதலமைச்சராக வரணும் அவங்க நீங்களே கேளுங்கள். உங்களுக்கு வீடியோ அனுப்புகிறான் தெரியுமா? எல்லா எனக்கு நண்பர் ஒருத்தர் அனுப்புறார், விஜயகாந்த் சீமான் இப்படிலாம் பேசிக்கா பாரு, எனக்கு ஒருத்தர் அனுப்புகிறார். அவர்கிட்ட நம்ம கேட்பது என்னென்னா, உங்களுக்கு அனுப்பியிருப்பாங்களே ஒருத்தங்க, அவங்கக்கிட்ட கேளுங்க, சரி சீமானவர்கள் வேண்டாம் தமிழ்நாட்டு அரசில் முதலமைச்சரை வேண்டாம் நீங்கள் ஆசைப்பட்டுங்க ரைட்டு, யார் முதலமைச்சர் வரணும்னு சொல்லி உங்களுக்கு ஒருத்தர் வீடியோ அனுப்பியிருப்பாங்களா அவன்கிட்ட கேள்வி கேளுங்க. இல்லை உங்களுக்கு இந்த வீடியோ ஒருத்தர் அனுப்பி அந்த வீடியோ லோக சேனல் பேர் இருக்கும், அந்த லோக காட்டி நீங்கள் கேளுங்க. சரிப்பா சீமான் வேண்டாம்ப்பா, மாற்று அரசில் சீமான் பேசலை, தேமுதிக விஜயகாந்த் பேச இறந்துட்டாரு, இப்போ சீமான் பேசிக்கிட்டு இருக்காரு, சார் சீமானுக்கு நாங்கள் வாக்களிக்கலை, ஓகே நான் யாருக்கு வாக்களிக்கன்னு கேளுங்க. அவன் எழுதிமா சொல்லுவோம், ஒதுனி ஸ்டாலின் சொல்லுவோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா காலில் இருக்க தூக்கி ஒரு அடி கொடுத்துருங்க. அவன் எதுக்கு வேலை பார்க்கன்னு உங்களுக்கு புரியுதா? எதுக்கு வேலை பார்க்குறான்ட்டு, இங்கே ஒரே ஒரு குடும்பம் தான் தமிழ்நாட்டே ஆளணும். அது யார் இருக்குன்னா இன்பநிதி மட்டும்தான் வரணும். என்னடா இன்மதியை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அங்கே வாரிசு வந்துட்டுனாலே அடுத்து அவர் தான். இப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கு ரொம்ப மார்க்கெட் ஏறிடுச்சு, ஆல்ரெடி எல்லாருமே போயிட்டாங்க. அவர்கிட்ட மகேஷ் பொய்யாமொழி போயிட்டார், அப்புறம் கேஎன்ஏரி போயிட்டார், அப்புறம் மாசு போயிட்டார், அப்புறம் துரைமுருகன் அவர் உள்ளே போயிட்டார், சங்கி பாபு போயிட்டார், இப்போ எல்லாரும் போயிட்டாங்க. இப்போ ஃப்ரீயாக இருக்கிறது யாருன்னா இன்பனி தான் இருந்துக்கிட்டு இருக்காரு. அடுத்த கொத்தடிமை ரெடி ஆயிடுச்சு, இன்பநிதி அண்ணா தான் எங்களை காப்பாற்றணும்னு நிற்கி. அப்போ இந்த வேக்கன்சியை கிளியர் பண்ணுறதுக்கு யார் வருவாங்கன்னா இன்பநிதி வரணும்னு நினைப்பாங்க. இவங்க இதுக்கு தான் முட்டு கொடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டை கருணாநிதி குடும்பத்தை விட்டால் ஆளுவதற்கு யாருமே கிடையாதுன்னு சொல்லக்கூடிய ஹைனா கூட்டம். இந்த கூட்டம் அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, விஜயகாந்தா காலி பண்ணிட்டாங்க, சரத்துக்கு போன சாதி தலைவனை வச்சாங்க, அன்புமுறை வந்தால் சொன்னாங்கன்னா சாதி வெறியரை ஆக்குனாங்க, திருமாலை வந்தால் ஒடுக்கப்பட்டவர்காண்டி தான் பேசுவான்னு ஒடுக்கி விட்டாங்க நம்மளை, கார்த்தி வந்தார்னா அவர் ஒரு தேவ சமுதாயத்துக்கு மட்டும் தான் பேசுவார்னு சொல்லி அப்படி அவரை அமுக்குனாங்க. இதையெல்லாம் மீறி ஒருத்தர் வந்தால் விஜயகாந்த் வந்தார், அவர் குடிக்காக ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அதுவும் மீறி சீமான் நிற்கிறாரு, சீமான் போய் பேச ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா அவனை செருப்பை கழட்டி அடித்து உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இங்கே அதான் வேறுபாடாக இருந்துக்கிட்டு இவங்களுக்கு சிம்ம சொப்பனமாக யார் இருக்காங்கன்னா எடப்பாடியோ பாஜக தலைவர் அண்ணாமலையோ யாருமே கிடையாது. எடப்பாடியை பற்றி இங்கே திமுக கவலையே கிடையாது, பாஜக அண்ணாமலை பற்றி கவலை கிடையாது. ஏன்னா இந்த தேர்தலோட அண்ணாமலை அடுத்த எம்பி பொறுப்பை கொடுத்து போட்டு அவர் எங்கேயா போயிடுவாங்க, ஆளுநராகி கூட்டி போயிடுவாங்க. திமுக அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. திமுகவுக்கு ஒரே பிரச்சனை நாம் தமிழர் கட்சி தான். இருந்த ஒரு பிரச்சனை தேமுதிக அதை சோலையும் முடிச்சிட்டாங்க. அந்த மனுஷனை படுத்த படுக்கையாக போட்டு கொண்டு போட்டாங்க. திமுக கட்சி சார்ந்த நிர்வாகிகளிலேருந்து அவங்க கொடுத்த மன உளைச்சலே மனுஷன் பாதி போயிட்டார். இப்போ அடுத்து எங்கே நிற்கிறாங்கன்னா சீமான் கிட்ட வந்து நிற்கிறாங்க. என்ன காரணம், இந்த குடும்பத்திற்கு திமுக குடும்பத்திற்கு சிம்ம சொப்பனமாக ஒற்றை ஆளாக சீமான் நிற்கிறார். அது வரக்கூடாதுன்ட்டு இந்த கூலிக்கு வேலை செய்யக்கூடிய கொத்தடிமைகள் இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. சீமானை ஒரு பொய் சொல்கிற மாதிரி அவர் எப்போதுமே உண்மை பேச மாட்டேன்னு சொல்லி ஒரு போலியான சித்திரத்தை இவங்க உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இதை மக்கள் புரிஞ்சிக்கணும். குறிப்பாக தேமுதிக தொண்டர்களுக்கு சொல்கிறது ஒன்று தான், விஜயகாந்த் இருக்க சீமான் பேசிட்டாருங்கிறதாண்டி அவர் அப்போ உள்ள அரசியலை பேசினார். விஜயகாந்த் கையை காலு சுகத்தோட தெளிவாக இருக்கும்போது சீமானுடைய வாதம் அது ஒரு கட்சி தலைவராக ஒரு கட்சி தலைவரை விமர்சனம் பண்ண வேண்டியது ஒரு கட்சி, அதுதான் அரசியல், அதான் அரசியல் மாண்பு, அதை தான் செஞ்சார்.
இதே விஜயகாந்த் அவர்கள் ஜெயலலிதா பற்றி என்னெல்லாம் பேசியிருக்கிறாங்க எல்லாம் நமக்கு தெரியும். அது அரசியல். அது வந்து முடியாதப்போ விஜயகாந்த் கிண்டல் பண்ணாங்களா யாராவது? இல்லை விஜயகாந்தோட கூட்டணி போதுக்கான சீமான் இப்படி பேசினாங்களா பார்த்தா கிடையாது. அது இறுதி ஊர்வலத்தில் இறுதி சடங்கில் தான் சீமான் இப்படி பேசிக்கிறாங்க. இதுதான் மனித மாண்பு. இந்த மனித மாண்பு கொஞ்சம் கூட இல்லாத 3 அறிவு 4 அறிவு 5 அறிவு ஹைனா கூட்டம் தான் இந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த விஷயங்களை வந்து மீண்டும் மீண்டும் பரப்புவாங்க. ஏன்னா விஜயகாந்துக்கு இங்கே நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க. என்றைக்குமே பொய் சீக்கிரம் போய் பரவிடும். அது திமுக பரப்பக்கூடிய பொய் உடனே பரவிடும். காரணம் பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே ஊறி பொய்யிலே வளர்ந்தவங்க. விதை போட்டு மரமாக வளர்த்தி அதை அந்த காயை எடுத்து அந்த காயிலேருந்து பழத்தை வைங்க, அந்த பழத்தில் திரும்ப கொட்டையை போட்டு திரும்ப வளர்ப்பாங்க. அவ்வளோ பொய் சொல்லக்கூடியவங்க. அப்போ இது வந்து முழுக்க முழுக்க வதந்தி. இவங்களுடைய கீழான மட்டமான மோசமான அயக்கத்தனத்தை காட்டுது. நான் மீண்டும் இறுதியாக சொல்கிற ஒன்று தான், இதே மைனரை நான் அசிங்கமாக பேசுவேன். அவன் என்ன வேலை பார்த்து எனக்கு தெரியும். அது என்னது கோட்டருக்கு கொஞ்சம் போல் சரக்கு வாங்குறதுக்கு எங்கே முட்டி போட்டு வேலை பார்த்தான்னு சொல்லி செஞ்சான்னு எனக்கு தெரியும் சொல்லி நான் விமர்சனம் பண்ணுவேன். இதே மைனர் செத்து போயிட்டோம்னா மைனர் மாதிரி ஒருத்தன் கிடையாது நான் சொல்லுவேன். இதுதான் மனித மாண்பு. இந்த மனித மாண்பை எல்லோரும் கடைப்பிடிங்க. இதை விட்டுட்டு வெறுப்பு அரசியல் பண்ணுறது வந்து ஹைனா கூட்டங்கள் சரியாக இருக்கும். 6 அறிவு கொண்ட மனுஷன் இதை பற்றி யோசிக்க கொண்டான்னு சொல்லிட்டு காணொலி முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்தது ஒரு காணொலியில் சந்திக்க. நன்றி, வணக்கம்.